friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு weight loss recipe. இது என்ன அப்படினா இது வந்து zucchini cucumber salad. இந்த salad வந்து நீங்க டயட்ல இருக்கீங்கனா கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டியான ஒரு salad இது. zucchini வந்துட்டு ரொம்பவே ஹெல்தி உடம்புக்கு. இதுல வந்துட்டு நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது, அப்புறமேட்டு ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிளும் கூட. நம்ம பொதுவா zucchini வந்துட்டு என்ன செய்யறது எப்படி சாப்பிடுறது அப்படின்னு தெரியாம நம்ம வந்துட்டு வாங்க மாட்டோம் பொதுவா. ஆனா இது நீங்க வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அப்புறம் ரெகுலரா நீங்க வந்துட்டு zucchini வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஹெல்தியான zucchini cucumber salad எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த ஹெல்தி சாலட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். zucchini சாலடுக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு zucchini வந்துட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்துட்டு கிரீன் zucchini எடுத்திருக்கேன். நீங்க வந்துட்டு உங்ககிட்ட 2 கலர் இருந்துச்சுன்னா 2 யூஸ் பண்ணலாம், எல்லோ ஒன் கிரீன். நான் வந்துட்டு இன்னைக்கு கிரீன் மட்டும் யூஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி சின்னதா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு குக்கும்பரையும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த கட்டிங் கர்டசி வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோடது. எனக்கு தெரியுதா அதுல இருக்கிற டிசைன் இந்த மாதிரி லைனா இருக்கு பாத்தீங்களா? பாருங்க, இந்த கேரட்ல நல்லா தெரியுது பாத்தீங்களா? அழகா வெட்டி கொடுத்துருக்காரு பாருங்க எனக்காக. நீங்க உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டா போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி பிரியுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபைனா சாப் பண்ணியும் போட்டுக்கலாம். எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி போட போறேன். இந்த மாதிரி ஒரு குக்கும்பர் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் ரவுண்டா. அதே மாதிரி கேரட் வந்துட்டு ஒரு ஹாஃப் கேரட் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு கொடமிளகா, அதையும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு சின்னதா வெட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி. இது வந்துட்டு செரி டொமேட்டோஸ் சும்மா ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான். செரி டொமேட்டோ இல்லைன்னா நீங்க நார்மல் டொமேட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சாலடுக்கான ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு அரை பழத்தோட எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சிருக்கேன். இந்த லெமன் ஜூஸ் இதில் வெட்டலாம் ஒரு கப்ல. இது வந்துட்டு வினிகர் வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த வினிகரையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இது வந்துட்டு ஹனி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஹனி, அதையும் சேர்த்துக்கலாம்ல. இது வந்துட்டு ரெட் சில்லி சாஸ், இதையும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்திடுங்க இதுல. இது வந்துட்டு சாலட் ஆயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சாலட் ஆயிலுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அதே மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ்ல ஆட் பண்ணிடலாம். இது வந்துட்டு zucchini, ஃபர்ஸ்ட் ஒரு கப் zucchini சேர்த்திக்கலாம். இது குக்கும்பர் ஆட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த கொடமிளகாவும் சேர்த்திக்கலாம். கூட இந்த கேரட்டும் சேர்த்திக்கலாம். இது கூடவே இந்த செரி டொமேட்டோஸும் சேர்த்திடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் விட்டுடலாம். அதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி லைட்டாக டாஸ் பண்ணி விடுங்க. ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் எல்லா பக்கமும். இதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுடலாம். இந்த மாதிரி சாப் பண்ணி கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிடுங்க. இதையும் மிக்ஸ் பண்ணி அவ்வளவுதான். நம்மளோட சூப்பரான zucchini cucumber salad இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பிளேட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான். இந்த ஹெல்தியான சாலடை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.